அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம். எண் 234. வழங்குபவர் அருள்முனைவர் ஆர். சூசைராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 23/08/2024 வெள்ளி. தங்கள் வீடுகளில் ஓர் சிற்றறையை அல்லது படுக்கை அறையை ஜெபிப்பதற்காக ஒதுக்கி வைக்கும் வழக்கம் அன்றைய நாட்களில் விதவைகளிடமும் ரோமையை சேர்ந்த முதுமை அடைந்த பெண்களிடமும் சிறப்பாக தங்கள் செல்வம் கொண்டு தாராளமாக உதவி செய்யும் பெண்களிடமும் இருந்து வந்தது. அங்கு அவர்கள் சில சித்திரங்கள் மற்றும் புனிதர்களின் உருவங்கள் வைத்து வணக்கம் செலுத்தி வந்தனர். நேரிய வாழ்க்கை வாழ்ந்த மேட்டுக்குடியை சேர்ந்த குறிப்பிட்ட சீமாட்டி புனித பிரான்சிஸை தனது பரிந்துரையாளராக தேர்ந்து கொண்டிருந்தார். அவள் அவரது திருவுருவத்தை தனது தனி அறையில் வைத்து அங்கு தந்தையிடம் மறைவாக மன்றாடி வந்தாள். ஒரு நாள் அவள் பக்தியுடன் ஜெபித்து கொண்டிருந்த போது அவளுடைய கண்கள் அந்த புனிதமான அடையாளங்களை தேடின. ஆனால் அவற்றை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அது அவளை சோகத்தில் ஆழ்த்தி வியப்பிற்குள்ளாக்கியது. ஆம், அதை சித்தரித்த ஓவியர் அதனை வரையாமல் விட்டுவிட்டார் என்ற எண்ணத்தை யாரிடமும் சொல்லாமல் பல நாட்களாக தனது உள்ளத்தில் இருத்தி வந்தாள். எனவே அந்த உருவத்தை காணும் போதெல்லாம் கவலையோடு உற்று நோக்கினாள். பெரும்பாலும் அவர் படத்தை எப்போதும் சோகத்துடன் பார்த்து வந்தாள். திடீரென்று ஒரு நாள் அந்த அற்புதமான அறிகுறிகள் வழக்கமாக மற்ற படங்களில் வரையப்பட்டிருப்பது போல அந்த ஓவியத்தின் கைகளில் தோன்றின. அதாவது மனித ஆற்றல் தர தவறியதை இறையாற்றல் வழங்கியது. அந்த பெண் அதிர்ச்சியுற்று வியப்பினால் மேற்கொள்ளப்பட்டவளாக தனது புனித வாழ்க்கை முறையை பின்பற்றிய தனது மகளை விரைவாக அழைத்தாள். என்ன நடந்தது என்று அவளுக்கு எடுத்துச் சொல்லி, இதற்கு முன் அந்த சித்திரத்தை திருக்காயங்கள் இல்லாமல் அவள் கண்டதுண்டா என்று அவளது கருத்தை கேட்டார். அவளது மகளும் முன்பு அந்த சித்திரம் அந்த காயங்கள் இல்லாமல் தான் இருந்தது என்றும், ஆனால் இப்போது உண்மையிலேயே திருக்காயங்களோடு அது தோன்றுகிறது என்று உறுதிப்படுத்தி சத்தியமும் செய்தாள். அசிசியாரின் அர்த்தமிகும் அருள்வாழ்வு. மனித மனம் சில சமயங்களில் தன்னிலே தடுமாற்றமுற்று உண்மையை சந்தேகத்திற்குரியதாக கருதக்கூடும் என்பதால் அவளது உள்ளத்தில் அபாயகரமான ஐயம் இடம் கொண்டது. அதாவது, ஒருவேளை அந்த உருவத்தில் ஆரம்பத்திலிருந்தே அந்த தழும்புகள் இருந்திருக்குமோ என்ற சந்தேகம் அவளுள் எழுந்தது. இவ்வாறு அவர் நினைத்து கொண்டிருந்த போது அந்த சித்திரத்தில் தழும்புகள் திடீரென்று மறைந்து அந்த தனிப்பட்ட அடையாளம் இழந்து காணப்பட்டது. இவ்வாறாக இந்த இரண்டாவது அடையாளமும் முதலாவது அடையாளத்திற்கு சாட்சியாக ஆனது. மனித அறிவு பிறப்பு முதலே புலன்களின் தூண்டுதல்களாலும் இழிவான மாயைகளாலும் தொடர்ந்து கவரப்படுகிறது. சில நேரங்களில் அலை போன்ற கற்பனையால் அடித்து செல்லப்பட்டு நம்பப்பட வேண்டிய எதையும் சந்தேகத்திற்கு உள்ளாக தூண்டப்படுகிறது. இதன் விளைவாக புனிதர்களின் வியத்தகு செயல்களை மிகுந்த மகிழ்ச்சி சிரமத்தோடு தான் நம்மால் நம்ப முடிகிறது. மேலும் மீட்பை பற்றியவற்றிலும் நமது நம்பிக்கை
பல தடைகளை எதிர்கொண்டு இடறல் படுகிறது.